Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web development ங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம CSS, HTML, JavaScript இந்த மூணையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் how to handle the select control of HTML using JavaScript. ஸோ HTML ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் ஏரியா, ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், செலக்ட் அண்ட் சப்மிட். இதில் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா there is a one-to-one relationship between the control and the content. அதாவது அந்த டெக்ஸ்ட் மூலமாக, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலமாக நம்ம ஒரே ஒரு டேட்டா தான் எடுக்க முடியும், ஒரே ஒரு கண்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். You have only one possible value per name of the control. இதுவே நம்ம ரேடியோ பட்டன் எடுக்கும்போது you will have limited number of choices. அதில் எந்த பட்டன் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். Suppose if you go for a checkbox அப்படின்னா you can select more than one choice. The select control, this gives you largest number of options. Checkbox மாதிரியே தான் நிறையவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரேடியோ பட்டன் மாதிரி ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் you will be given large number of options. Drop downல all the values will be displayed. நம்மளுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். Then we all know that you have got a submit. ஒரு ஃபார்ம் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு அது முடிஞ்சிருச்சுன்னு காமிக்கிறதுக்காக we can use a submit button. The select element or the select controlல பார்த்தீங்கன்னா we have got 3 attributes. Mainly we are using 3 attributes. ஒன்று வந்து ID. It associates the select element with the label. அது மட்டும் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் நம்ம இந்த ஐடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Then you have a name. Associates a value for a form submission. ஜென்ரலாக PHP மாதிரி கோடில் we'll be using this name. You can also have the multiple attribute to enable multiple selections. இது இல்லாமல் you can have the size attribute and so on. Whenever you have a select element, you must also have a option element. See, these option elements are nested inside the select element. ஒரு மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கொடுக்கறதுக்காக we'll be using this option element. ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் you have got a value attribute. இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து ஸ்டோர்ஸ் த டேட்டா டு பி சப்மிட்டட் டு த சர்வர் வென் இட் இஸ் செலக்டட். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வில் பி சப்மிட்டட் டு த சர்வர். சப்போஸ் நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட் கொடுக்காமல் இருந்தோன்னா இந்த ஆப்ஷன் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை தான் அதை எடுத்துக்கும். டு செலக்ட் அன் ஆப்ஷன் when the page loads for the ஃபஸ்ட் டைமே அந்த ஆப்ஷன்ஸ் லோட் ஆகும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இஸ் செலக்டட் ஆட்ரிபியூட். லேபிள், ஃபார், கலர், பேக்ரவுண்ட் கலர். இந்த கலருங்கிறது வந்து வில் பி அசோசியேட்டிங் இட் வித் த செலக்டோட ஐடி. இப்போ செலக்டில் ஐடி இஸ் ஈக்குவல் டு கலர், இது ரெண்டும் அசோசியேட் ஆகிருக்கு. வி ஆர் கிவிங் த நேம் ஆஸ் கலர் ஆல்சோ. அண்ட் தென் வி ஹவ் காட் அ ஆப்ஷன்ஸ். ஸோ சூஸ் அ கலர் அப்படின்னு இருக்குது. தென் யூ கேன் கிவ் அ ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. அப்போ அந்த ரெட்டுங்கிறது வந்து ட்ராப் டவுனில் வரும், அதை கிளிக் பண்ணோம்னா அந்த வேல்யூ ரெட் வில் பி சென்ட். சிமிலர்லி க்ரீனோட வேல்யூ வந்து திஸ் க்ரீன். அண்ட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட் செலக்ட் கண்ட்ரோல் வித் த கரஸ்பாண்டிங் எண்டிங் டேக். சப்போஸ் ஐ வாண்ட் டு ஷோ எ சிங்கிள் வேல்யூ, அப்போ வி கேன் யூஸ் த ஈவெண்ட் ஹேண்ட்லர். அந்த பட்டனில் சப்மிட்டுங்கிற பட்டனில் ஆன் கிளிக்கில் ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால்ட் கெட் செலக்டட். அந்த get selected will be writing it in the JavaScript. So function get selected, we can have any number of statements. மெயினாக அந்த ஐடி கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனோட வேல்யூவை கெட் பண்ணி we are storing it in str. So this is the first method, one method of getting the value selected by the select control or the drop down list. இதே செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா the get element by id சேம், ஆனால் பட் திஸ் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் வாட் இஸ் த செலக்டட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தட் ஸ்டோர்ட் இன் ஐ. இப்போ இந்த ஐயை யூஸ் பண்ணி வி கேன் ஹாவ் செல் ஆப்ஜெக்ட் ஆஃப் டாட் ஆப்ஷன்ஸ் ஐ டாட் டெக்ஸ்ட். இந்த ஆப்ஷன்ஸுங்கிறத பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த செலக்ட் கண்ட்ரோலில் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் வி ஹவ் கிவன் அப்படிங்கிறதுக்காக இது. அதில் எந்த வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஐ. ஸோ ஐயை யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஐ டாட் டெக்ஸ்ட்டை வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் அனதர் ஐடி, டெமோங்கிற ஐடியோட இன்னர் HTML நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ எய்தர் வே யூ கேன் யூஸ்.
And suppose I want to have a multiple options அப்படின்னா 2 things I have to make changes. இங்கே வந்து நேமில் வந்து I have to give a array, கலர்ஸ்ங்கிற array கொடுத்துருக்கோம். And then I have to specify multiple. இந்த multipleங்கிற attribute கொடுத்தா தான் you can select the multiple by selecting the control and then by clicking the mouse button. How to show all options? So ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி get element by id எடுத்துகிட்டு we are storing it in this object name, cell objectன்ட்டு. அதில் we have got an optionsங்கிற collections இருக்கும். அதனோட length என்ன, ஸோ how many options we have put in the select control அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ for I is equal to 0, I less than cell object dot options dot length. ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே இந்த for loop எக்ஸிக்யூட் ஆகும். அதில் options of I dot value அப்படின்னா the value corresponding to that particular option will be written. அதான் document.writeLn கொடுத்துருக்கோம். This is to show all options. Suppose I want to show only the selected options அப்படின்னா I have to find out among these options which are all selected. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், cell obj dot options of I அது செலக்டடாக இருந்ததுன்னா then I am just concatenating with another variable. இப்போ நம்ம சம் HTML கோட் பார்க்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆப் வந்து notepad++. ஸோ நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா என்னுடைய நோட்பேட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள் நோட்பேடில் ஓப்பன் ஆகிருக்கு. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் திஸ் அப்படின்னா அண்ட் செலக்ட் த ஃபைல் அண்ட் ஓப்பன் வித்தில் ஐ கேன் ஸ்பெசிஃபை கூகுள் குரோம். திஸ் இஸ் ஒன் வே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அனதர் வே என்ன அப்படின்னா நோட்பேடில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரன்னில் போயிட்டு லான்ச் இன் குரோம் கூட கொடுத்துக்கலாம். எய்தர் வே யூ கேன் லான்ச் த HTML code. So now we will see the code. Select and the options. So select name, color, ID கொடுத்துருக்கோம், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். Then I have got a submit button. இந்த இடத்துல பாருங்கள் டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதுவும் வந்து சப்மிட் பட்டனாக இருந்தால் எப்படி ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். தென் ஆன் கிளிக்கில் கெட் செலக்டட் ஃபங்க்ஷன் அதை வந்து we are writing it in the script. Script text type is equal to text / javascript. In the இடத்துல I am having a string and then I am just concatenating this document.getElement by id colorங்கிற ஐடியோட dot value அதை நான் concatenate பண்ணிவிட்டு I am displaying it in using another id PID அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். PID ஸ்டைல் வந்து font size 13 கொடுத்துருக்கோம். இதனோட இன்னர் HTMLக்கு இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும், இன்னர் HTML or இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு. So we will see the execution. blue அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருக்கேன். யூ ஹவ் செலக்டட் ப்ளூ. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்குன்னு வந்திருக்கு. ஏன் பிங்க்குன்னு வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நான் பிங்க்குக்கு நான் செலக்டட்னு கொடுத்துருக்கேன் நான். ஸோ நவ் வி நோ தட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங். பட் சப்போஸ் இந்த இடத்துல பட்டனுக்கு பதிலாக ஐ எம் யூஸிங் திஸ் சப்மிட் பட்டன். நவ் வில் எக்ஸிக்யூட் திஸ் அண்ட் அகெயின் சி. இதெல்லாம் ஓகே ஸோ ஃபார். இப்போ வந்து நம்ம ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கோம், சப்மிட் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த பேஜ் வந்து சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகுது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம சப்மிட் பட்டன் கொடுத்தோம்னா whenever you click that the page will be reloaded. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதில் we are going to display all the options available. இந்த ஃபார்ம் எல்லாமும் சேம் தான். அதே போல் பட்டனும் நம்ம வந்து கெட் செலக்டட்ங்கிற ஆன் கிளிக் ஈவெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். we have another paragraph element with id p_id. we are having a string, the options available கொடுத்துட்டோம். get element by id color. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் வில் பி யூஸிங் திஸ் ஐடி மெயினாக அதிகமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம கெட் எலிமெண்ட் பை ஐடி கால் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த கலெக்ஷனோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தென் we are concatenating the values with a string. அப்போ cell obj dot options of I. so we are going to repeat it for all the options available, அதனோட வேல்யூ. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹியர் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் சப்மிட். நம்ம செலக்ட் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தாலுமே ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இது எல்லாமும் கேபிட்டலில் இருக்குது. இது மட்டும் ஏன் ஸ்மாலர் கேஸில் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் வாட் எவர் வி வாண்ட் டு டிஸ்பிளே எல்லாமும் வந்து கேரக்டர் வந்து கேப்ஸில் இருக்குது. இந்த ஒன்னை மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஸ்மாலர் கேஸில் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே வேல்யூன்னு கொடுத்துருக்கிறதுனால வி ஆர் கெட்டிங் ஆல் த வேல்யூஸ். இப்போ அந்த வேல்யூக்கு பதிலாக டெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். தென் வில் லான்ச் இட் அகெயின் ஆர் வி கேன்
refresh it here. Here you can see that red, green, blue எல்லாமும் டெக்ஸ்ட் வந்திருக்கு. அந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் இங்கே வந்திருக்கு. இஃப் யூ வாண்ட் அ வேல்யூ அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் வேல்யூ. இல்லை அந்த டெக்ஸ்ட் என்னென்ன வாட் எவர் இஸ் பீயிங் டிஸ்பிளேடு தெரியணுன்னா நம்ம டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். தென் how are we going to display only the selected elements? மல்டிபிள் கண்ட்ரோல்ஸில் செலக்டட் எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம கெட் எலிமெண்ட் பை ஐடி கலர் அதனுடைய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார் லூப்பில் அந்த செல் obj டாட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஐ டாட் டெக்ஸ்ட் மட்டும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல we are checking whether each element is selected or not. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், செல் obj ஆப்ஷன்ஸ் ஐ டாட் செலக்டட் அது செலக்டடாக இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூவை நம்ம கன்கட்னேட் பண்ணிவிட்டு அந்த பேராகிராஃப் டேக்கோட இன்னர் டெக்ஸ்ட்டில் நம்ம மாற்ற போகிறோம். நம்ம இந்த பிஐடின்னு இருக்கிற பேராகிராஃப் டேக்கோட இன்னர் டெக்ஸ்ட்டில் நம்ம ஸ்ட்ரிங் போட போகிறோம். இதையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். So I can select multiple options, then I give submit. So you have selected blue and yellow. இப்போ ஒன்றை மட்டும் கொடுத்துருந்தாலும் we get it like this. இப்போ நம்ம W3 ஸ்கூல்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ we have got that's form எலிமெண்ட்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஐ ஹவ் காட் அ பேராகிராஃப் எலிமெண்ட் வித் ஐடி டெமோ. சப்மிட் பட்டன் இல்லாமல் நம்ம செலக்ட்லேயே என்ன பண்ணியிருக்கோம், ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஈவெண்ட் ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த செலக்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா மை ஃபங்க்ஷன் வில் பி கால்ட். அந்த மை ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா த சேம் திங் கெட் எலிமெண்ட் பை ஐடி மை செலக்ட் அண்ட் தென் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் செலக்டட் இண்டெக்ஸ். எந்த எலிமெண்ட் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஐயில் கொடுத்துருக்கோம். அதனோட டெக்ஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் டாட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஐ டாட் டெக்ஸ்ட். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஆரஞ்ச், you can see that it is orange is being displayed. ஸோ நம்ம அப்போ பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து நம்ம பட்டனில் வச்சுருந்தோம், இந்த இடத்துல வந்து ஆன் சேஞ்சுன்னு வச்சுருக்குறோம். இந்த வீடியோவில் செலக்ட் கண்ட்ரோல் ஹெச்டிஎம்எல்ல நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு எப்படி அதை ஜாவா ஸ்கிரிப்டில் மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ஒரு சிங்கிள் ஐட்டம் செலக்ட் பண்ணுறது, இல்லை மல்டிபிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.